நான் வீட்டு கடனை கட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது என்ன செய்யறது? அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி. அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த வீட்டு கடனை கட்டி முடிச்சுட்டேன். ஒரு பெரிய சாதனை செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா? எனிவே நம்ம முத லோன் எடுக்கிறப்ப நமது கிராண்ட் இருக்கு இல்லையா, வீட்டு கிராண்ட் இருக்கு, அது பேங்க் வச்சிருப்பாங்க. ஏன் வச்சிருப்பாங்கன்னா, அவங்க பொம்முகாங் கதையா அந்த வீட்டை அடமானம் வச்சுட்டோம், அவங்க பேரு அந்த கிராண்ட்ல இருக்கும். அதாவது நம்ம பேரும் இருக்கும், அந்த பேங்கோட பேரும் அதுல இருக்கும். இப்ப நம்ம தான் கடன் கட்டி முடிச்சிட்டோமே. கடன் கட்டி முடிச்சிட்டோன்னே அந்த பேங்கோட பேர் ஏன் கிராண்ட்ல இருக்கணும்? அப்ப உங்களோட பேர் வெளியாக்கணும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெலெபாஸ்கான் கடையான் அப்படி சொல்லுவோம். சோ இந்த மெலெபாஸ்கான் கடையான் எப்படி செய்யறது அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க கட்டாயமா ஒரு லாயரை அப்பாயிண்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர் நிறுவனத்தை நீங்க நியமனம் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு யாரும் தெரியலன்னா, அந்த பேங்க்னு தனியா ஒரு லாயர் இருப்பாங்க. அந்த பேங்க் யார சொல்றாங்களோ அந்த லாயரும் நீங்க நியமனம் பண்ணலாம். சோ நீங்க அது லாயர்கிட்ட என்ன கொடுக்கணும்னா, நடப்பில் இருக்கின்ற அந்த வருஷத்தோட சுக்காய் பின்து அல்லது சுக்காய் தக்சிரா, சுக்காய் தானா முழுமையா காசு கட்டிய ரசீது, அதை நீங்க அந்த லாயருக்கு நீங்க கொடுக்கணும். நீங்க கொடுத்த அந்த சுக்காய் தானா சுக்காய் பின்து ரசீதோட வச்சு ஃபார்ம் 16N நேஷனல் என்கோட் நில இலாக்காவுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கு சில கட்டணங்கள் இருக்கு. நீங்க அந்த லாயருக்கு அந்த கட்டணத்தை கட்டிடணும். ஒரு லாயருக்கு பேங்க்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்சார்ஜ் ஆஃப் சார்ஜ் செய்யுங்க சொல்லிட்டு ஏறக்குறைய 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்கு அந்த பரிவர்த்தனை பூர்த்தி ஆயிடும். உங்களுக்கு உங்களுடைய கிராண்ட் கிளீனா உங்க பேர்ல புதுசா வெளியாக்குவாங்க. அந்த கிராண்ட் நீங்க பத்திரப்படுத்தி வைங்க, தொலைச்சிடாதீங்க. சேம் பத்தான இருக்கும். நன்றி, வணக்கம்.